பஞ்சம் ஏதும் இல்லை, நீரோடை போலானது. இவ தொட்ட இடம் புலங்கிவிடும், பட்ட போல மறைந்துவிடும். மொட்டுவிட்ட புன்னகையில் கஷ்டம் எல்லாம் கரைந்துவிடும். சமரசமே இவள் சிந்தனையாகும். சோகம் உள்ள மேகங்களை அன்பான நெஞ்சங்கள் வாழ்த்துங்களே. நேரத்தில் கை கொடுப்பா, காசு பணத்த மதியாதவ, ரோசத்திலே கவரிமானாதவ, பாசத்திற்கே இவ தாழ் பணிவா. நேரத்தில் கை கொடுப்பா, நிரந்தரமாய் ஒரு பறவை சுதந்திரமாய் பறக்கிறது. பறங்கொடுக்கும் திருமகனாய் அருங்கலையாய் திகழ்கிறது. காலங்கள் மாறும், இவள் குணம் மாறாது. சோகம் உள்ள மேகங்களை அன்பான நெஞ்சங்கள் வாழ்த்துங்களே. தாகம் உள்ள தாமரைகள் வைகரையை வாழ்வினில் காண. சோகம் உள்ள மேகங்களை அன்பான நெஞ்சங்கள் வாழ்த்துங்களே. என்ன அமலா ஆடுற? நடவு நட ஆரம்பிச்சிடலாம்ல? என்ன விவரங்கிட்ட விதமா பேசுறிய? வருஷ வருஷம் நீ நானுமா நடவு ஆரம்பிச்சு வைக்கிறது எப்படி பழக்கம்? ராசியான அந்த புள்ள பூங்கோத வரும், அது கையால் நடவு ஆரம்பிச்சு வைக்கும். பயிர் நல்ல விளையும், அமோக விளைச்சல் இருக்கும், ஊரே செழிப்பா இருக்கும். அதை விட்டுட்டு புது பழக்கமா ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறிய? வாதாயி, வழக்கம் போல ஒரு ராசியான கையால ஆரம்பிச்சு வையுமா. என்னடா விஷயம்? வாங்கடா. சின்ன பண்ண, பரம்பரையா நம்ம பண்ணையில வேலை பார்த்துட்டு வந்த இந்த பரதேசி நாய்ங்க, இந்த நாய் நம்ம நாய், இந்த ரெண்டு நாய்களும் அடுத்த பண்ணக்காரன் 5 ரூபாய் எச்சா தரங்கிறதுக்காக வேலைக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணலாம்? ஏண்டா, இந்த சின்ன பண்ணைக்கு தெரியாம இந்த சின்ன பண்ண விரும்பாததை யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு தெரியும்லடா? தெரியுங்க. தெரிஞ்சிருந்து இந்த காரியத்தை ஏண்டா செஞ்சீங்க? உங்களை சும்மா விடக்கூடாதா? டேய் கவனிடா. நாளைல இருந்து எங்கடா வேலை செய்வீங்க? ஐயா பண்ணையில தாங்க. அதாவது சின்ன பண்ண விட பண்ணையில், அப்படிதான்? சரி போனா போகுது. இனிமே நம்ம பண்ணையில வேலை செய்ய சொல்லு. நாளைல இருந்து உங்களுக்கு 10 ரூபாய் மேல போட்டு கொடு. சின்ன பண்ண சொல்லிட்டார்ல, போங்கடா. நீ ஏன் நிக்கிற? போடா, நாளைக்கு கூட்டு வா. சின்ன பண்ண, மைனரிங்க வராங்க. டேய், அத துண்ட போடுற முதல்ல. அண்ணா, நேத்திக்கு சின்ன பண்ண போட்ட துண்டை தாண்டித்தான் என் காலை உடைச்சுக்கிட்டேன்.
அந்த மாதிரி உங்களுக்கு ஆக வேண்டாம், போகாதீங்க. ஏய் போட. என்னடா ரோட்ல சண்டை போட்டுட்டு போ. நீங்க சொல்றீங்கன்னு விடுறேன். போட அம்பலத்துக்காரர, நீங்க குடுக்கிற தைரியத்துல தான் சின்ன பண்ண இப்படி தெரியறான். ஊருக்குள்ள யாரும் போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு இவன் சட்டம் போட்டா அதுக்கு நீங்க ஒத்து போறீங்க. ஏதோ நாங்க உங்க மேல வச்சிருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதைனாலதான் இவனை சும்மா விட்டு வச்சிருக்கோம். நிறுத்துற. சின்ன பண்ண கோவக்காரன் தான்டா. ஆனா உங்கள மாதிரி பொம்பளை பொறுக்கி இல்ல, முரடன் தான். உங்களை மாதிரி குடிச்சிட்டு அலையிறவன் இல்ல. ஊர் பிரச்சனையை ஊர்லயே தீர்த்துக்கணும், போலீஸ்ல போக கூடாதுன்னு விரும்புறான். இதுல ஒண்ணு தப்பு இருக்கிறது எனக்கு தெரியலையே. அனாவசியமா நான் யாரையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆட மாட்டேன்டா. வெட்டி பேச்ச விட்டுட்டு போய் பொழப்ப கவனி. போட பேசுறான். யாரு? பூங்கோதையா? என்ன பாக்குறதுக்கு ஏமா இவ்வளவு தூரம் வெயில்ல வந்த? பின்ன என்ன பாட்டி, இந்த வயசான காலத்துல நீங்க இப்படி கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் யாரு? உங்க மக வைத்து பேத்தி தானே. நீங்களும் கிருஷ்ணனும் என் வீட்டுல வந்து தந்தா என்ன? பூங்கோத மக வைத்து பேத்தி வீட்டுல தங்கி சோறு திங்கிறத விட மக வைத்து பேரனுக்கு சோறு போட்டு காலம் தள்ளுறது மரியாதைன்னு நினைக்கிறேன். என் பேர விவரம் கட்டவனா இருந்தாலும் என் பேத்திய பத்தி ஒரே பெருமையா பேசுதே, அது போதும் எனக்கு. ராசாத்தி சொன்ன கேட்கவே மாட்டீங்களே. நான் வரேன் பாட்டி. என்ன பண்ண, நீங்க வெள்ளையும் சொல்லையுமா போட்டுக்கிட்டு மீசைய முறுக்கிட்டு நடக்கிற அழக பார்த்து நம்ம ஊர் பொண்டுகள்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாளுங்க. இருந்தாலும் ஒரு பயங்கலந்த மரியாதை இருக்கு. ஏன் நடவுட பாவனைகளை பார்த்து இந்த 8 பொண்ணுகளும் என்ன மொய் மொயின்னு வைக்கிறாளுல்ல. என்னது, நான் பாட்டு பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு சத்தத்தையே காணா. சின்ன பொண்ண, சின்ன பொண்ண, அப்படி போதா சங்கதி. வாங்கு 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 வாங்கு. பண்ண, நேத்து நீங்க சொன்ன மாதிரி பூங்கோதான் உங்களுக்கு சரி சோடி. ஆமாடா, என்னோட தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் சரியான ஜோடி இந்த பூங்கோதை தாண்டா. சொல்லிட்டு இருந்தா இப்படி இருங்க. இந்த விஷயத்தை நீங்க பூங்கோதை கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் ஊர்ல போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நீங்க பூங்கோதைய பொண்ணு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எவனாவது பூங்கோதைய போய் பொண்ணு கட்ட கூடாது பாருங்க. சொல்லிட்டு வந்துடுறேன். முண்டம் நில்லுடா. இதை ஏன்டா நீ போய் ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு? ஒரு பொம்பளை கிட்ட சொன்னா ஊர் முழுக்க சொன்ன மாதிரி தானே. நம்ம ஊர் ஆல் இந்தியா ரேடியோ யாரு? இருக்கவே இருக்கா கண்ணாத்தா. அடியே கண்ணாத்தா. எவன்டாவே? நான் தான் சோனமுத்து. என்ன விஷயம்? விஷயம் தெரியுமா? என்னடா? காத குடியக்கா. பத்த வச்சுட்டல்ல. சின்ன பண்ண, நீங்க பூங்கோதைய கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் இந்த கிராமத்துக்குள்ள காட்டு தீ போல குப்புன்னு பரவி போயிடுச்சு. இந்த விஷயம் பூங்காத காதல உளுந்து சந்தோஷமா நேரா இங்க வர்றதுக்குள்ள தட்டு புட்டுட்டு குளிச்சு ரெட்டியா இருக்கு. அழைச்ச எதமா தேட எரும மாட்ட குளிப்பாட்டவனெல்லாம் கொண்டாந்து என்ன தேய்க்க சொன்னா இப்படித்தான். எதமா தேய்க்கிறதுக்கு நான் என்ன பூங்கோதையா?
தடவுகளுக்கே சுக்கி போட்டாரு சின்ன பொண்ண. சின்ன பொண்ண சின்ன பொண்ண சின்ன பொண்ண கொதிக்குது தண்ணி. கடவுள் நம்ம கை கொண்ட கலையாச்ச. சின்ன பொண்ண கல்யாணம் பண்ண வருது. யாரா? உங்க பூங்கோதே. சின்ன பண்ண, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுறீங்களாமே, என் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க நீங்க யாரு? இந்த சின்ன பண்ண யாரு, எப்படிப்பட்டவன்னு இந்த ஊருக்கு நல்லாவே தெரியும். நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் யாரோட சம்மதத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. இந்த சின்ன பண்ண முடிவெடுத்தா எடுத்தா உங்க முடிவுக்கு நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு மனைவி ஆகிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்? எனக்கு என்ன குறைச்சல்? என்னை விட தகுதியான வேற ஒருத்தன் உனக்கு கிடைச்சிடுவானே? எனக்கு புருஷனா வரப்போற ஒரு தகுதியை பத்தி தீர்மானிக்க வேண்டியது நான். ஊருக்குள்ள நல்ல மனுஷன்னு பேர் எடுக்க முடியாத ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷனா எப்படி இருக்க முடியும்? உங்க முடிவை நீங்க மாத்திக்கிறது நல்லது. என்னன்னா ஊரையே மிரட்டிக்கிட்டு இருந்தானே அந்த சின்ன பண்ண பூங்கோத கிட்ட நல்லா வகையா வாங்கி கட்டிக்கிட்டானாம, கேள்விப்பட்டீங்களா? கேள்வி பட்டியாவா? நான் வாழ்க்கையிலேயே சந்தோஷப்பட்டதே அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான்டா. டேய் மன்னாரே, பூங்கோத ஒரு பிடிவாதக்காரி. அவ சொன்னா எதையுமே மாத்திக்க மாட்டா. சின்ன பண்ணைய தூக்கி எறிஞ்சதுதான். அவன் அவளை கட்டிக்கவும் முடியாம வெட்டிக்கவும் முடியாம நம்ம கண்ணு முன்னால நடு ரோட்ல அலைய போறான் பாரு. டேய் கிக்ரி, என்ன மயிலரே, காலகாலத்துல கச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையில இருந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்கட்டுமா? என்னடா இந்த வெட்டி பையன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா யாரு? டேய், இந்த ஊர்லயே வெட்டி பையன் நீ ஒருத்தன் தான்டா. நான் ஒருத்தனா? ஆமா. அப்ப வேற யாருமே கிடையாதா? டேய், இந்த ஊர்ல மாத்திரம் இல்ல, இந்த உலகத்திலேயே சல்லடை போட்டு தேடி எடுத்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான்டா. நான் இல்லாம வேற ஒரு வெட்டி பையல இந்த ஊர்ல நான் காமிச்சேன்னா காமிக்கிறேங்கிற? காட்டுறா பாக்கலாம். ஏன் பின்னாடி வா, கொஞ்சம் ஜாலதகளி கூப்பிட்டுக்க. ஏண்டா கிக்கிறே, வெட்டி பயில காமிக்கிறான்னு தெரு தெருவா எங்களை அலைய வச்சுட்டேடா. நான் ஒரு மனுஷன் நம்பி என் பின்னாடி போல விட்டு தெரு தெருவா அலைஞ்சியல்ல, நீங்க தான்டா வெட்டி பயலுங்க. வெட்டி பயலுங்களா? கும்பிடுறேன் தாத்தா. கிக்கிரி, இன்னைக்கு என்ன கிறுக்குத்தனம் பண்ணிட்டு வந்திருக்க? இன்னைக்கு காலையில இருந்து தெளிஞ்சிருச்சு தாத்தா. ஆமா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வயலை நான் பாக்கல. இன்னைக்கு நான் மௌனம் வருதேன் தாத்தா. என்ன பேப்பர் படிக்க விடு. ஏன் தாத்தா, இப்ப பவுன் விலையெல்லாம் எப்படி விக்குது? ஒரு பவுன் 4 ரூபா 50 காசுக்கு வித்ததெல்லாம் இப்ப 5 ரூபா 10 காசு ஆயிடுச்சாமே. நெசமா? வேர்வை சிந்த வேலை செய்யறவனுக்கே இந்த காலத்துல வயிறு நிறைய சோறு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேலையும் செய்யாம வெட்டித்தனமா ஊரை சுத்துற, நீ பவுன் விலையை பத்தி கேக்குறியா? சரி, அதை விடு. ஏன் தாத்தா, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது என்ன போட்டா? அது யாரோ ஒன்ன மாதிரி ஒரு தாத்தா யாரோ மீசை வச்சவருக்கு என்னமோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு சொல்றியா? அதுவா, நம்ம சின்ன பண்ணையோட அப்பா பெரிய பண்ண பரமசிவத்தோட போட்டோ. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சி கலாட்டா பண்ணா நரம்படி நாகப்பங்கிற ஒரு பெரிய ரவுடி. அவனை பிடிச்ச போலீஸ்ல கொடுத்தாரு அவரு. அதுக்காக அவரை பாராட்டி பொன்னாட போத்தி மெடல்லாம் கொடுத்தாரு முதலமைச்சர். அந்த போட்டோ அது. கிறுக்கு பையன் இதெல்லாம் போய் உங்ககிட்ட பேசிக்கிட்டு. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கல. நான் பிறந்திருந்தேன்னா அந்த நரம்படி நாகப்பன நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்பேன். போன இந்த சின்ன பொண்ணை எதை சொன்னாலும் இந்த ஊர்ல ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. அது உடனே நடந்துரும். ஆனா இந்த பூங்கோத விஷயத்துல அது பொய்யாயிருமோன்னு பயமா இருக்கு. சின்ன பொண்ணு, நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த ஊர்ல ஒரு பயம் அதிக மாட்டான். என்ன இருந்தாலும் இவ்வளவு திமிர கூடாதுங்க. டேய், இது அதுக்கு
ஏதோ உங்களை மாதிரி அந்த பொண்ணுக்கு தாய் தகப்பம் இல்லாகட்டியும் உங்க அளவுக்கு செல்வாக்கோட மதிப்போட மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு மேல நீங்க ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு ஊரு பூரா சொல்லிவிட்டீங்க. அந்த பொண்ணு என்னடானா பலார்னு அரைஞ்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிவிட்டா. போற போக்க பார்த்தா உங்களுக்கும் பூங்கோதைக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பேசாம நீங்க அவளை மறந்துருங்க அப்படின்னு எவனாவது சொன்னா கூட என் மனசு தாங்காது. நடந்தா பண்ணைக்கும் பூங்கோதைக்கும் தான் கல்யாணம். அடேங்கப்பா, இப்பதாண்டா என்ன பத்த அப்பு மாதிரியே இருக்கிற ராசா. அதெல்லாம் சரி, உங்க அப்பு சாராயமெல்லாம் குடிப்பாராமே, ஒரு நாளைக்கு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கியா? நான் வியாபாரத்தை கவனிக்கணும். நீ வழக்கமான ஊரை சுத்திட்டு மத்தியானம் சோறு இங்க வந்துரு. இல்ல அந்த புண்ணியவதி பூங்கோதை வீட்டுக்கு போ. நான் பூங்கோதை வீட்டுக்கு போறது இருக்கட்டும், முதல்ல 50 சேரு. நான் வியாபாரம் பண்ண பிறகுதான்டா காசெல்லாம் கொடுப்பேன். நீ எனக்கு 50 கொடுக்காம வியாபாரம் பண்ணிருவியா? இட்லி தோசை திருவனுக்குலாம் வாந்தி வைத்தி ஆகுன்னு ஊர்ல போய் நான் சொல்லட்டுமா? அடப்பாவி, சொன்னாலும் சொல்லிவிடுவான். இந்தாடா, எனக்கு வயசாகி போச்சு. எனக்கு பின்னால உனக்கு சோறு போடுறதுக்கு ஒருத்தி வேண்டாமாடா? அதான் பூங்கோதை எனக்கு எப்பவும் சோறு போடுதுல. சோறு போடுது, வர வர ஜனமா கூட்டு போகுது. எப்ப காசு காட்டாலும் தகராறு பணம் கொடுக்குது. இதை விட ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணும்? டேய், அவ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் சோறு போடுவா. நாளைக்கே அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு போயிட்டானா நீ என்னடா பண்ணுவ? பூங்கோதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த ஊருக்கு போனாலும் நானும் கூடவே போயிருவேன். சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிட்டு திடீர்னு விட்டுருவானா? கட்டிக்கிட்டவன் எப்பவும் கூடவே தான் இருப்பான். அவன் வேலை வெட்டிக்கு வெளியே போன பிறகு அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்வேன். கிறுக்கு பயலே விவரம் கட்ட தானமா எங்கேயாவது போய் இப்படி உளறி வைக்காதடா. என் தலை எழுத்து. நானா விவரம் கட்டவைய? போற வாக்க பார்த்தா என்னையோ ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லுவோம் இருக்கேன். அடப்பாவி, நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகவே மாட்டேன். என்ன மன்னிச்சுங்க. போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த புத்தி உனக்கு வந்திருக்கணும்டா. இந்த ஊர்ல ஒரு கொலை நடந்தாலே பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணுங்கிறது எங்க சின்ன பொண்ணையோட கட்டளை. ஒரு கோழி திருட்டு போனதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்க. எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போடா. நிக்காத, போடா. துண்ட போடு. சின்ன பண்ண ரோட்ல துண்ட போட்டான். தாண்டா நிச்சயமா அடிப்பான். தாண்டாட்டி போனா நம்மளுக்கு அசிங்கம். இப்ப வேற வழியா போவோம். நமக்கும் ஒரு நேரம் வரும். அப்ப இவளை சந்திப்போம்டா. வாங்கடா. சின்ன பண்ண சொல்லி நான் போட்ட இந்த துண்டை தாண்டறதுக்கு இந்த ஊர்ல ஒரு பயம் இல்ல. பண்ண துண்டை எடுக்கட்டுமா? ஏய் இருடா, அங்க யார் வரா பாரு. ஆட நம்ம கிக்கிரி பையா. ஏய் கிக்கிரி, வேணும்னா அந்த துண்டை நீயே எடுத்துக்க. அப்பப்ப பூங்கோது கிட்ட என்னோட அருமை பெருமை எல்லாம் நீ சொன்னன்னு வச்சுக்க. இந்த மாதிரி துண்டு ஏண்டா எவ்வளோட கொடுக்கலாம்? ஒரு லாரியா அனுப்பலாம். ஆமா, பூங்கோதை தினசரி எனக்கு சோறு ஓடுது, அவிச்ச முட்டை தருது, நான் திங்கிறதுக்கு கேட்கறது எல்லாமே வாங்கி தருது. உன்னை பத்தி பூங்கோதை கிட்ட ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் நிறுத்திப்படும். எங்க நான் பூங்கோதை கொடுக்கறதெல்லாம் தின்னு உன்ன மாதிரி பயிராயிரம்னு பொறாமப்பட்டுக்கிட்டு பூங்கோதை கிட்ட உன்னை பத்தி பேச சொல்றேன். அதுக்கு இவன் மாதிரி இடிச்சு வாயிருந்தான், அவனை பார்த்து சொல்லு. ஏய், மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. என்கிட்ட பேசணும்னா மரியாதையா நீங்க வாங்க போங்கன்னு தான் பேசணும். எருமாடு சொல்லண்டா. டேய், சின்ன பொண்ணைக்கு கோவம் வர்றதுக்குள்ள அவரை மரியாதையா சொல்றா கிக்கிரி. வாங்க வாங்கன்னு மரியாதையா போடா. நீ வாடா போடா. டேய் அடி திருப்பால. ஏய் வெட்டி விடுவா, வெட்டி மறுபடியும் இந்த பக்கம் வராம போயிடுவ. நில்லு. யார வெட்டி வந்துற? கிக்கிரி பையன் அம்பலக்காரர. கிக்கிரி அடாடா, அவன் ரெண்டு கட்டா அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கேப்பா. நீ வா, நீ வாப்பா. உட்காரு, நீ உட்காரு. சின்ன பொண்ணு, அம்பலக்காரன் ஒருத்தர் பேச்சதான் நீ கேட்பேன்னு இந்த ஊர்ல எல்லாரும் சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் அப்போ சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகுனங்கிறத மறக்காம இன்னும் நீ எனக்கு மரியாதை கொடுக்கிற பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அதையும் மறக்கல, நீங்க தான் மறந்துட்டீங்க. நான் எதை மறந்தேன்? எங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா பூங்கோதி எனக்காக பொண்ணு கேட்டிருப்பாருல்ல. நீங்க எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்காக பூங்கோதி பொண்ணு கேட்டானே குறைஞ்சா போயிடுவீங்க. அது சரி, நல்லது நடக்கிறதா இருந்தா கேட்டு பார்க்கலாம். ஆனா பாத்தீங்களா, இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கிறதே இல்ல. சரிப்பா, சரி, உனக்காக நான் போய் கேட்டு பார்க்க. முதல்ல போய் அது செய்யுங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா.
என்ன சினிமா போலாமா? போலாம். டேய் நில்லுடா டேய். டேய் 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஏன் கிழவி ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது எங்க போறேன்னு கேக்குறீங்க? உனக்கே நல்லா இருக்கா? வெள்ளிக்கிழமை ஆச்சு, கோயிலுக்கு போலாமான்னு பூங்கா வந்து கூப்பிடுச்சு. நீ கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, சாமி கிட்ட வேண்டிக்கணுங்கிறதுக்காக நானும் கிளம்பினேன். இந்த மாதிரி வந்து தடங்கல் பண்றியே. நாங்க பக்கத்து கோட்டையில சினிமா ஓடுது, அதுக்காக போறோம். படம் கூட போய் சிரிப்பா இருக்குதானே. படம் 7 மணிக்கே போட்டுருவாங்களே, சீக்கிரத்துல போனா தானே டிக்கெட் கிடைக்கும். அதுக்கு போல கோயிலுக்கு போறோம். வா போலாம். கோயிலுக்கா? கொஞ்சம் இருங்க, நானும் வந்துடுறேன். இந்த கிழவிக்கு அறிவே கிடையாது பூங்கோத. எங்க நம்ம சினிமா போற விஷயத்தை உளறியோன்னு பயந்தே போயிட்டேன். வா போலாம், வா போலாம். ஏ கிழவி வா, நான் குஷ்பு நீ கேட்டதா சொல்றேன். கீதம் சங்கீதம் என் பாடம் சொத்து, ஞானம் உண்டாகும் எம் வீட்டை சுத்து. ரஞ்சனி செஞ்சுருட்டி என்னிடம் நின்றிடும் கைய கட்டி, வச்சிக்க மூட்டை கட்டி உன்னிடம் உள்ளது ஓட்ட கட்டி. பணக்காரன் பெத்து போட்ட சீமாட்டிய வரலாமா நம்ம கிட்ட வாலாட்டிய. அடியண்ணி கேட்டு பாருன் ஆராவனை, கழுதைக்கு தெரியாதம்மா பூவாசனை. மகரி கமகரி மாகரி மகரி சகரி சரி குதிரவாள் கொண்ட இது கிட்டப்பாவின் கொண்ட, இங்க வெச்சிக்காத தொண்ட அது நீங்கி போகும் மண்ட. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா எங்க போன? இந்த மாதிரி கரும்புலாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடாது. தோட்டம் தரவுல திருடி தின்னா தான் இனிப்பா இருக்கும். உனக்கு வேணுமா? வேண்டாம். நல்ல வேலை எங்க நீ கேட்டு ஒன்று பயந்து 2 பக்கமே எச்சோடி விட்டேன். வா போலாம். ஏன் கிருஷ்ணா, நீயே ஒரு வேலை வெட்டி பார்த்து நம்ம ஆயாவுக்கு உதவியா இருக்க கூடாது? தெரிஞ்சு போச்சு. இதே கழுவி வைத்து அந்த கழுவியும் கடிச்சு என்னடா அப்படி கடுப்பிடிச்சுட்டு ஒரே யோசனையோட ஒரு தோப்புக்குள்ள போய்கிட்டு இருந்தேன். அங்கே ஏகப்பட்ட புடலங்காய் காய்ச்சி தொகுச்சு. சரி நம்ம ஒரு புடலங்காய் அப்படி கொண்டு கழுவிட்ட கொடுத்தா கிழவி ரொம்ப சந்தோஷப்படுமேன்ட்டு ஒரு புடலங்காய் அப்படி கொண்டு கொடுத்தேன். பாத்துவா, கிழவிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். என்ன உட்கார வச்சுச்சு. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அடுப்புல அரிச்சு போடுச்சு. கடைசியா அருகாமணி எடுத்து புடலங்காய் அறுக்க போற நேரத்துல புடலங்காய் தொழிச்சு. அப்பதான் தெரிஞ்சு அது புடலங்காய் இல்ல, பச்சை பாம்பு. கிளவி போட்டு ஓடின ஓட்டத்துல நாகரசம் மட்டும் போய் தான் நின்னுச்சு. நான் ஒரே ஓட்டமா இந்த பக்கம் ஒண்ணேன், காவேரி பட்டம் போய் தான் நின்னேன். அன்னையில இருந்து கிளவி என்ன வேலையை சொல்றது இல்ல. நீயும் சொல்லாத, பா போலாம். உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சின்ன பண்ண செல்வராஜ் இருக்கான்ல, அவனுக்கு பயங்கரமா திமிரு ஏறி போச்சு தெரியுமா? பாக்கிறவனை எல்லாம் அடிக்கிறது உதைக்கிறதே அவனுக்கு பழப்பா போச்சு. எவனோ ஒரு வீராதி வீரன் அவன் கையை கால ஒடிக்க போறான் பாருவேன். இப்ப நமக்கு எதுக்கு அந்த பேச்செல்லாம்? பின்ன என்ன, நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிவிட்டில. அதுக்கப்புறம் ஏன் உன்னைய சுத்தி வரா? அன்னைக்கு நான் காஞ்சிபுரத்துல இருந்து 50 சேலை வாங்கி அனுப்பிச்சான், அதை நீ திருப்பி அனுப்பிச்சு விட்ட. அதுக்கு பிறகு மதுரையில இருந்து ஒட்டியா வாங்கி அனுப்பிச்சான், அதை நீ திருப்பி அனுப்பிச்சு விட்ட. இப்ப என்ன செய்ய போறானா? திருநெல்வேலியில இருந்து 100 கிலோ அல்வா வரப்போதும் வீட்டுக்கு. நீ வாட்டு கோவத்துல திருப்பி அனுப்பிச்சு விடாத. என்கிட்ட கொடுத்து எத்தனை வச்சாலும் நான் நினைக்கிறேன். உனக்கு வேணா அந்த அல்வாவில் இருக்கிற முந்திரி போய் பேலாம் தாரேன், தின்னு உடம்பு இன்னும் ஒரு சுத்து பெருக்கும். காதல் என்பது பொது உடமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடமை. அப்பனும் சேராம போனா நீயும் தான் உறங்க முடியுமா? இதை எப்போதும் எவ்வளவு பெரிய தத்துவமான வார்த்தை. அப்பன்னு ஆத்தாலும் சேர்ந்தாத்தான் புள்ள வரக்குமா? இந்த அறிவு கேட்டவைய புள்ளையில புலம்பிக்கிட்டு இருக்கான். அர்த்த ராத்திர ஒண்டி கட்டில படுத்திருக்க. வா, உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சின்ன பண்ணிக்கா நீங்க என்கிட்ட கேட்டதை பத்தி நான் வருத்தப்படல தாத்தா. ஆனா ஒரு கொள்கையை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். மனசுங்கிறது சந்தையில் வைக்கிற கத்திரிக்காய் இல்ல, கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு. என் மனசுக்கு அவரை பிடிக்கல. நேத்தும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் இதே தான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. பரவாயில்லம்மா, இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறியே. நீ கோச்சுக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கலாமா? அம்மா பூங்கோத, நீ வேற யாரையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு அதாம்மா இந்த காதல் குதல்ன்றாங்களே, அது மாதிரி ஏதாவது? இதுல கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு தாத்தா? இது வரைக்கும் நான் யாரையும் காதலிக்கல, இனிமேலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வரேன். நில்லுடா, எங்கடா வேகமா போயிட்டு இருக்க? ஒரு முக்கியமான வேலை. ஆமா, முக்கியமான வேலை. ஏண்டா
சின்ன பண்ண ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன், அனாவசியமா அவன்கிட்ட கிறுக்குத்தனம் பண்றிய. உன்னை தூக்கி போட்டு மீச்சானா என்னடா பண்ணுவேன்? அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான். ஏன்? அவன் பூங்கோதியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சுத்தி திடுறான். நான் பூங்கோதிக்கு ரொம்ப வேண்டியவன். இந்த சூழ்நிலையில என்ன ஏதாவது பண்ணுவானா? இதெல்லாம் ஒரு கணக்கு. கணக்கா? சரி, உனக்கும் மீச முளைச்சாச்சு, பேசாம உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்கட்டா? ஐயோ பூங்கோத, இந்த கேளடு கட்டிகளுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஊருக்குள்ள ஒரு பொண்ணு சமைஞ்சிடப்படாது, ஒரு ஆம்பளை பேருக்கு மீச முளைச்சப்படாது. உடனே கிளம்பிருங்க மாப்பிளை வைக்க பொண்ணு வாக்குறதுக்கு. எனக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்தாச்சு தாத்தா. பார்த்தாச்சு? யாரா அது? இன்னும் உனக்கு தெரியாதா? உன் வீட்டுல ஒரு 55 வயசுல ஒரு குமரியை ஒளிச்சு வச்சிருக்கியே, அது யாரு? என் வீட்டுல கோமரியா? அது என் சம்சாரம். அதான் அது சொல்லிருச்சு. உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லையா? நீ செத்த பிறகு என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறதா. இப்ப அதுக்காகத்தான் 2 பேரும் காத்திருக்கான். இது ஒரு ரகசிய ஒப்பந்தமாக்கும். நேர போய் பேசிக்கிறேன் அவகிட்ட. நீ பேசிக்கிறது இருக்கட்டும். இப்ப எனக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சே. என்ன சந்தேகம்? பூங்கோத, ஒரு பெரிய சந்தேகத்தை தீர்த்து வந்துடுறேன். அப்புறமா வந்து நான் என்னென்ன சாப்பிட போறேங்கிறத சொல்றேன். வா 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 வா. அடாடா, என்ன சந்தேகம்டா கேட்க போற? இல்ல தாத்தா, உருண்டையா தட்டையா? எது? நாம தங்கி இருக்கோம்ல உலகம், மண்ணு, அது உருண்டையா தட்டையா? இப்ப என்னடா உனக்கு திடீர்னு சந்தேகம்? நான் ஒரு கதாகலட்சம் கேட்க போயிருந்தேன் தாத்தா. அங்க சொன்னாங்க பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு தடவை கல்யாணம் நடந்துச்சான். அப்ப உலகத்தோட ஒரு பகுதி இறங்கிருச்சான், ஒரு பக்கம் ஏறிக்கிருச்சான். கூட்டம் தாங்காம அகஸ்திய முனிவர் போய் நின்னாரா, உலகம் ஜாமமாயிருச்சான். அதாவது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிராணத்துல சொன்ன வரைக்கும் உலகம் தட்டையா. உண்மையா பொய்யா? அது சரிதானே, அதுக்கு என்ன இப்போ? இல்லையே, நம்ம பள்ளிக்கூடத்து வாத்தியார் சொல்றாரே, யாரோ வெளிநாட்டு விஞ்ஞானி சொல்லி இருக்காராம், உலகம் நல்ல உருண்டையா. அதுல எது உண்மை? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உன் கூட புரியலைன்னு ஒரு அம்பலகாரர் சொல்லலாமா? இந்த கிராமத்துக்கே தலைவர் இது தெரியாம இருக்கலாமா? வா, 4 இடத்துல போய் விசாரிப்போம். உருண்டையா தட்டையா, தட்டையா உருண்டையா, உருண்டையா? தாத்தா, உருண்டையா தட்டையான்னு இந்த டாக்டருக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரி, கட்டுவா. இந்தாங்க, நீங்க 2 பேரும் உருண்டையை சாப்பிடுங்க, நீ தட்டையை சாப்பிடுப்பா. ஏ டாக்டர், உனக்கு தெரியும் நினைக்கிறேன், சொல்லு, உருண்டையா தட்டையா? இவங்க 2 பேருக்கும் உருண்டை, இவருக்கு தட்டை. ஏயா, அவனுக்கு பொண்ணு கொடுக்க போறியா? அவனுக்கு மட்டும் தட்டை? ஏயா, இருக்கிறது ஒரு உலகம், இதுல எப்படியா 2 உருண்டை ஒரு தட்டை வரும்? என் ஹோமியோபதி உருண்டை உலகம் பூரா ஃபேமஸ். ஐயோ, அதை யாரையா கேட்டது? ஏ மாடசாமி சம்சாரா, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைப்பியா? கேளுடா. உருண்டையா தட்டையா? எப்படி இருந்தா உனக்கு என்னடா? ஐயோ, என் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்காருன்னு தெரிஞ்சு ஆளாளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டீங்களா? என்னங்க? ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? தாத்தா, தாத்தா, நம்ம மாடசாமி சம்சாரம் குடிச்சுக்கிட்டு இருந்தால, அவகிட்டையும் கேட்டேன். அவளுக்கும் உலகம் உருண்டையா தட்டையான்னு சொல்ல தெரியல தாத்தா. ஒரு பிள்ளைவ பேசுறா தாத்தா. குளிச்சுக்கிட்டு இருந்த பொம்பளைக்கு அடே ஆளை விடு. தாத்தா, தப்பிச்சு போயிட்டியா? ராத்திரி 1 மணிக்கு வந்து கதவை தட்டுறேன், போ. சின்ன பொண்ணு, வாங்கம்லக்கார. போனக்கார என்னாச்சு? பூங்கோதை இறங்கி வந்தாலா இல்லையா? இது வரைக்கும் அவளுக்கு உன்னை பிடிக்கல. இனி மேற்கொண்டு அவளுக்கு ஏதாவது பிடிக்கிற மாதிரி நடந்து காட்டினா பார்க்கலாம். என்னத்த பார்க்கலாம்? சின்ன பண்ண, இதுக்கெல்லாம் போய் கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஜக்கம்பட்டியில 8 ஊர் கலந்துக்கிற மாட்டு போட்டி நடக்க போகுது. அதுக்கு நம்ம தயாராவோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 8 ஊர் ஜனங்களும் கூடியிருக்கிற இந்த நேரத்திலே மாட்டு போட்டி ஆரம்பமாகுது. அதுக்கு முன்னாலே நம்ம தில்லானா திலகம்பாவோட நடனது இது.
போது கொம்பு சரி சமமா நீயும் போய் பண்ணாதே ஒரு வம்பு இது தஞ்சாவூர் சொம்பு சேர நாட்டு அம்பு இது தஞ்சாவூர் சொம்பு சேர நாட்டு அம்பு அடாம்பழுங்க யாரு இங்க பாட்டு ஐயோ அப்பா நேரமாச்சு சின்னரைய காட்டு இது சிவகாசி வீட்டு நல்ல திண்டுக்கல் பூட்டு இது சிவகாசி வீட்டு நல்ல திண்டுக்கல் பூட்டு அடாம்பழுங்க யாரு இங்க அழகழகா இந்த பொண்ணு இங்க பார்த்தா ஒண்ணும் குத்தமில்ல மிச வச்ச மாமாவே பார்த்தா ஒண்ணும் குத்தமில்ல மிச வச்ச மாமாவே இப்ப மாட்டு போட்டி பிடிக்கிறது வீரத்துக்கு அழகல்ல. இந்த ஜக்கம்பட்டி மைனரோட மாட்டை எவனுக்கடா பிடிக்க தைரியம் இருக்குது? ஏன் அந்த பூங்காவனத்து கிராமத்தானால கூட முடியாது முடியாது முடியாது. ஏன்னா நான் என் மாட்டோட கொம்புல விஷம் தடவி இருக்கிறேன். விஷம். அதையும் மீறி எவனாவது என் மாட்டை பிடிச்சான்னா அவனுக்கு நான் பரிசு 5000 தர்றேன். 500. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்ல சொல்றேன் 5000. இங்கிலீஷ் படிச்ச மேதாவிகளுக்கு சொல்றேன் 500. மறுபடியும் சத்தம் போட்டு சொல்றேன், என் மாட்டை பிடிக்கிறவனுக்கு 5000. யோ நிறுத்தியா? நீ தமிழ்ல சொல்றீல ரூபாய், அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது தப்பியா? அப்ப தம்பி நான் தமிழ்லயே சொல்றேன், நீ இங்கிலீஷ்ல சொல்லு. சொல்லு சொல்லு, நான் சொல்றேன். 5000. 5 lakhs. ஏன் இங்கிலீஷும் புரிஞ்சுக்காதவங்களுக்கு இந்தியா சொல்றேன். 5 crore சொல்லிட்டேன். நீ தீண்ட. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாடு பிடிக்க போல? நான் மாடு பிடிக்க போனேன். என் சட்டையை பார்த்து எல்லா மாடும் பயந்துகிட்டு ஓடிச்சு. அதை விட்டு விட்டேன். உங்க வேண்டாம்மா, இதுக்கெல்லாம் அவனை அனுப்பலாமா? பாட்டி, நீங்க இதுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க. இதை பாரு, ஆம்பளையா பிறந்தா வீரம் வேணும். முதல்ல போய் மாடு பிடி. என்ன இப்ப போறியா இல்லையா? நீ நாசமா போகணும். இந்த அநியாயத்தை கேட்டியா? இந்த பூங்கோதைக்கு அருவி கெட்டு போச்சு தாத்தா. அது என்ன தெரியுமா சொல்லுது? இந்த மாட்டை பிடிக்கிறவன் தான் சுத்த வீரனா. அது என்னவே மாடு பிடிக்க சொல்லுது தாத்தா. தாத்தா போற போக்க பார்த்தா அந்த விஷம் தேடவன மாட்டை பிடிக்கிறவன இது கல்யாணமே பண்ணிக்கிற இருக்கு. ஆனா ஒண்ணு தாத்தா, அந்த விஷம் தேடவன மாட்டை எவனும் பிடிக்க முடியாது. அந்த வகையில பூங்கோதைக்கு கல்யாணமே நடக்காது. எனக்கு ஆயுஷ் முழுக்க சாப்பாடு பிரச்சனை செஞ்சு தாத்தா. எல்லாம் ஆசீர்வாதம் தாத்தா. நீ நல்லா என்னடா நான் பாட்டுக்கு வாய் வலிக்க கத்திட்டு இருக்கிறேன். பூங்காவனத்து கிராமத்துக்கு எவனுக்குமே ரோஷம் இல்லையா? என்ன பாட்டி, அந்த ஆளு நம்ம ஊரை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறான்? அதானே. எங்க போற? அந்த மாட்டை அடக்க போறேன். அதெல்லாம் வேண்டாம், சும்மா. ஆனா நீங்க சும்மா இருக்க அம்பலக்காரர். நம்ம ஊரோட மான பிரச்சனையே இதுல தான் அடங்கி இருக்கு. பூங்கோதைக்கு நான் சுத்தமான வீரன் நிரூபிச்சு ஆகணும். நான் வரேன். என்னன்னா சின்ன பண்ண மாடு பிடிக்க போறான்? பைத்தியக்காரன். அந்த மாடு குத்தி சின்ன பண்ண செத்துருவா.
அதுக்கப்புறம் இந்த பூங்காவனத்துக்கே நான் தாண்டா சின்ன பண்ண. அப்படி போடுங்க. அதான் எதிர்பார்த்தேன். கேவலம் இந்த பணத்துக்காக உன் மாட்ட நடக்கலடா. அத நீயே வச்சுக்க. இன்னொரு தடவை எங்க ஊரை பத்தி நீ ஏதாவது தாறுமாறா பேசுன நடக்கிறதே வேற. செல்வராஜ் ஒன்னும் அடிபடலையே? இல்ல அம்பலாரே, ஒண்ணும் ஆகல. சின்ன பண்ண அந்த மாட்டை அடக்கி நம்ம ஊர் கௌரவத்தை காப்பாத்தினதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். பாராட்டுறது இருக்கட்டும் அம்பலக்காரர. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேளுங்க. தாத்தா, நான் அவரை பாராட்டினது நம்ம ஊருக்கு நான் தர்ற மரியாதை. முதல்ல மரியாதைக்கும் மனமாலைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க சொல்லுங்க தாத்தா. கிருஷ்ணா, என்ன இது? எப்போத என் வீரத்தை பத்தி என்னமோ சொன்னியே? மாட்டை ஜெயிக்கிறவனை பாத்திருக்க, கண்டுக்குட்டியை ஜெயிக்கிறவனை பாத்திருக்கியா? அவ வீரன்னா நான் வீராதி வீரன். என் வீரத்துக்கு ஏத்த பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது. நீ வீட்டுக்கு போ. நான் 8 ஊர் போய் இந்த 60 ரூபாயை காமிக்க போறேன். ஐயோ சின்ன பண்ண, பூங்கோத கேட்ட கேள்விக்கு நானா இருந்தா நாக்க புடிங்கிட்டு செத்து இருப்பேன். சொத்த மாட்டை புடிச்சவன்லாம் சோக்கா அழகழகான பொண்ணுகளை கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உயிரை பணைய வச்சு மாட்டை புடிச்சு என்ன பிரயோசனம்? பூங்கோத போக்கு மேல எனக்கே வெறுப்பு வரும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்திருக்கணுமே வெறுப்பு. இல்லடா சொன்ன, நான் பூங்கோதைய விரும்புறதே அவ குணத்தை பார்த்துதான். டேய், இன்னைக்கு பூங்கோ சொன்னது ரொம்ப சரி தெரியுமா? இன்னைக்கு என் வீரத்தை மதிச்ச பூங்கோத ஒரு நாள் முழுசா நான் ஏத்துப்பான்னு நான் நம்புறேன். அப்படி பூங்கோதைக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க, உனக்கு 2 ஏக்கர் நிலம் இனாமா தரேன். போதுமா? 2 ஏக்கர் நிலம் எனக்கா? இத முதலே சொல்லக்கூடாதா சின்ன பொண்ண? சோனமுத்து மூளைய சுண்டி விட்டுட்டான். அடுத்த முகூர்த்தத்துல உங்களுக்கும் பூங்கோதைக்கும் கல்யாணம் நிச்சயம். அந்த 2 ஏக்கரா நிலத்தை நான் உழுகுறது அதை விட நிச்சயம். இனிமே நான் தான் 2 ஏக்கரா சின்ன பொண்ணு. அம்மா கடவுளே, கிருஷ்ணா ஏன் பாட்டி எப்பவும் அதிகாலையில் இருந்துருச்சு வியாபாரத்தை கவனிச்சிருவ? இன்னைக்கு படுத்தே கிடக்குறியே, உடம்புக்கு சௌரியம் இல்லையா? ஆமாப்பா, உடம்புக்கு ரொம்ப சௌகரியம் இல்லாம இருக்கு. செத்து போயிடணும்னு பயமா இருக்கு. பாட்டி பாட்டி, நீ என்ன வேணாலும் சொல்லு பாட்டி, ஆனா செத்து போயிடுவது மட்டும் சொல்லாத. நீ இல்லாம நான் அந்த ஊருக்குள்ள வாழவே முடியாது பாட்டி. உனக்கு சாதே வராது பாட்டி. நீ தான் சொல்லியிருக்கியே நான் 100 வயசு வரைக்கும் மகாராஷ்டிரா வாழ்வேன்னு. அதுல 50 வருஷத்தை தந்துடுறேன், நீ வச்சுக்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்து போய் சேரலாம். அட பைத்தியக்காரா, ஒருத்தர் ஆயுசு ஒருத்தர் கொடுக்க முடியும்னா நான் ஏண்டா என்ன பெற்றவங்களை சாக விடுறேன்? நீ போய் பூங்கோதைய வர சொல்லு. சரி பாட்டி, பூங்கோதையும் கூட்டு வரேன். அப்படி நம்ம உள்ளூர் டாக்டரையும் கூட்டு வந்துடுறேன். கையெல்லாம் நெருப்பா கொதிக்குது. பூங்கோதை பூங்கோதை பூங்கோதை, நம்ம பாட்டி இல்ல பாட்டி, அதுக்கு ரொம்ப உடம்புக்கு சரியில்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது உடனே ஒன்றா பாக்கணுமா? உடனே வர சொல்லுங்க. நான் போய் வைத்தியரை கூட்டு வந்துடுறேன். என்னடா
ராமையா தங்கம் எல்லாம் நல்லா நடக்குதா? நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்தாச்சுல்ல. இப்ப இம்ப்ரூவ் தானே? டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, என்ன கவலை? டாக்டர் ஐயா, என்னடா எங்க பாட்டிக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லை, எனக்கு பயமா இருக்கு, உடனே வாங்க. கிளவி தானடா, அடுத்த தடவையாவது இந்த தலைவர் பதவியை இறக்கே கொடுங்கப்பா. எல்லா டாக்டரும் உங்க பேரை தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஏதோ பார்த்து நல்லபடியா செய்யுங்கப்பா. என்னடா எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏதாவது ஒரு மருந்து எங்க பாட்டியை காப்பாத்து, முதல்ல வாயா. என்னங்க அந்த தலைவர் அம்மா பூங்கோத, நம்ம கிருஷ்ண விவரம் கிட்டவனா இருந்தாலும் மனசுல குழந்தை மாதிரிம்மா. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீதாமா அமைச்சு கொடுக்கணும். அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவன் யாருன்னு தெரியல, எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. அவனுக்கு நீதாமா கடைசி வரை ஆதரவு கொடுக்கணும். காலையில தான் திடீர்னு மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? கண்டினியூ பண்ணாதான் அதை கேட்கும். முக்கியமான வைத்தியம்டா, மத்தியெல்லாம் ஒழுங்கா இருக்கணுமா? சரி போடா. ஐயோ வாங்க. பாட்டி செத்து போச்சா? பாவம் அநாத புள்ள. ஏண்டா இப்படி சாப்பிடாம பட்டி கிடக்குற? ஏதாவது சாப்பிடுற? உங்க பாட்டி சாகலடா, நிச்சயம் திரும்பி வந்துருவாங்க. அடையா, எங்க அப்பா செத்து போனப்போ எங்க அப்பா திரும்பி வருவாரு எங்க அம்மா சொன்னா. அதுக்கப்புறம் எங்க அம்மா செத்து போனப்போ எங்க அம்மா திரும்பி வரும்னு இந்த பாட்டி சொன்னிச்சு. இப்ப அந்த பாட்டியும் செத்து போச்சு, அது திரும்பி வரும்னு நீ சொல்ற. ஏன் அந்த ஒரே டேக்கான பண்ணாக்குறீங்க? பேசாம நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி நீ ஏன் நானாவே அறிவிக்கிறியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது கிருஷ்ணா? வா வீட்டுக்கு போலாம். வா கிருஷ்ணா சாப்பிடலாம். பாட்டி 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 செத்து போனதே நினைச்சு இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? நான் இருக்கேன்ல உனக்கு. வா வா. பாட்டி பூங்கோத, சின்ன பொண்ணையை ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற விஷயம் நேத்து ராத்திரி தான் எனக்கு தெளிவாச்சு. நீ என்ன சொல்ற? இல்ல, விளக்கணஞ்ச வீட்டுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலைங்கிற விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உனக்கும் கிக்கிரிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்த ஊரை கூட்டி என்னால நிரூபிக்க முடியும். அவமானப்பட்டு சீரழிஞ்சு வாழ்றதை காட்டிலும் சின்ன பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அம்மா பூங்கோத, நம்ம கிருஷ்ண விவரம் கிட்டவனா இருந்தாலும் மனசுல குழந்தை மாதிரிம்மா. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீதாமா அமைச்சு கொடுக்கணும். அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவன் யாருன்னு தெரியல, எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. அவனுக்கு நீதாமா கடைசி வரை ஆதரவு கொடுக்கணும். அனாதைங்கிற வார்த்தைக்கு இப்பதான் அர்த்தமே புரியுது.
ஜெயில இருக்கிறத விட கொடுமையானது இந்த ஊருக்குள்ள அனாதைன்னு சுத்தி திடுறது. ஆமா, நான் எந்த காலத்துல ஜெயில இருந்தேன் அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் அனாதை. இதுக்கு முன்னாடி என்ன கிக்கிரி கிருஷ்ணன் எல்லாரும் மரியாதையா கூப்பிட்டு இருந்தாங்க. இனிமே என்ன அநாத கிருஷ்ணன் கூப்பிடுவாங்க. இந்த அவமானத்தை நான் எப்படித்தான் தாங்கிக்க போறணும்? நான் ஒருத்தி உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. ஆமா ஆமா, நீ ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் என்ன அனாதை எல்லாம் பாத்துக்குவேன். ஆனா நாளைக்கே உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர் வெளிநாடுன்னு கூட்டிகிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நான் அனாதானே. அதை விட நீ என்ன கண்டுக்காம விட்டுட்டு போங்கோத. நான் இந்த ஊர்ல அனாதையாவே இருந்து பழகிக்கிறேன். உனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது கிருஷ்ணா. என்ன, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எதுவும் பைத்தியம் கித்தியம் முடிச்சு போச்சா? வா, உடனே வைத்தியர்கிட்ட போவோம். உள்ளூர் வைத்தியர் வேண்டாம், விவரம் பத்தாது. மெட்ராஸுக்கு போவோம். அங்க கீழ் பார்க்க முடிய இடம் இருக்கான். நானும் பார்த்த மாதிரி இருக்கும். வா போவோம். கிருஷ்ணா, நீ நினைக்கிற மாதிரி நான் பைத்தியம் இல்ல. இந்த நிமிஷம் வரை நான் உன்னை காதலிக்கல, கனவுல மிதக்கல. கள்ளம் கபடம் இல்லாத நீ இந்த ஊர்ல அனாதைய வாழ்றத நான் விரும்பல. உன்னை புரிஞ்சுக்க ஒரு பொண்ணு கிடைப்பான்னு நான் நினைக்கல. யோசிச்சு பார்த்ததுல எனக்கு தோணுது இதுதான். என்ன பூங்கோத, இந்த தியாகம்லாம் உனக்கு தேவையா? என் மனசுல வரத சொல்லிடுறேன். பொண்டாட்டிக்கு புருஷங்கார சம்பாதிச்சு சோறு ஒண்ணுமா? நான் இது வரைக்கும் சம்பாதிச்சதே இல்ல பூங்கோத. பின்ன எப்படி சோறு போடுறது? பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த நேரம் புருஷங்காரன் பொண்டாட்டிக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணுமா? அதுக்கு வீரம் வேணும். நான் இது வரைக்கும் கனவுல கூட ஓடித்தான் பழக்கம் பூங்கோத. அதை விட கொடுமை, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, எல்லாரும் உன்னை கிக்கிரி சம்சாரம் கேள்வி பண்ணுவாங்க. ஊர் உலகத்துல ஒருத்தரும் உன்னை மதிக்க மாட்டான். நீ வளர்க்கிறிய நாய் அது கூட உன்னை மதிக்காது பூங்கோத. கிருஷ்ணா, நீ சோம்பேறி இல்ல. உன்னாலே சம்பாதிக்க முடியும். வீரங்கிறது மனசுல இருந்தா போதும். ஊரை நினைச்சு பயந்துட்டு இருந்தா யாராலையும் எதையும் சாதிக்க முடியாது. இதையெல்லாம் நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன கிருஷ்ணா, எதுக்கு அழுகிற? அழாத. சரி வா, கல்யாணத்தை போய் பண்ணிக்கலாம். இப்ப இல்ல, அறுவடையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பண்ணிக்கலாம். ஓஹோ, 2 மாசம் தானே, பொறுத்துக்கலாம். சின்ன பண்ண, இந்த விஷயத்தை இப்பதான் நான் கேள்விப்படுறேன். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போனதை பாத்திருக்கேன். ஆனா காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வரை கிக்கிரி பயலா சுத்திக்கிட்டு இருந்தவன் புடிச்சிட்டு போறத இப்பதான் நான் பாக்குறேன். சின்ன பண்ண, பூங்கோதை என்ன மாயம் பண்ணானோ மந்திரம் பண்ணானோ தெரியல, மயக்கி விட்டான். இப்படியே விட்டோம்னா கொஞ்ச நாள் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். அதனால அப்புறம் நாம இந்த கிராமத்துக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது, முக்காடு போட்டுட்டு தான் அலையணும். இப்ப என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? சின்ன பண்ணைக்கு விளக்கெண்ணெய் கொடுக்கலாமா வேப்பெண்ணெய் கொடுக்கலாமான்னு என் காது பட பேசிக்கிறாங்க. இந்த அவமானம் தாங்க முடியாம நான் ஆரோ குழப்பம் விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்குவேன். ஆனா உங்களை நினைச்சா குத்தி இருக்கு அந்த கிக்கிரியே. டேய் கிக்கிரி, டேய் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என் நேரம்டா. என்ன விஷயம்? டேய் கிக்கிரி, நான் ஊர்ல மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. நீ மானத்தோட வாழ்ந்துட்டு போ, நான் மாம்பழத்தோட வாழ்ந்தா போதும். அட யாரு அவ? இந்த பாரு கிக்கிரி, நீ பூங்கோதைய கல்யாணம் பண்ணிக்கலன்னா அதனால உனக்கு எந்த வித நஷ்டமும் கிடையாது. அதே நேரத்துல பூங்கோதைய நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்க, நான் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதுடா. அதுக்காக பூங்கோதைய நான் மறந்துடணும், நீ கட்டிக்கணுங்கிறியா? ஆமாண்டா, பூங்கோதை இல்லாம நீ யார விரும்பினாலும் என்ன செலவானாலும் சரி, நானே உனக்கு கிட்ட இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் சொல்றது கேளு. ஒரே வார்த்தை சின்ன பண்ண, என்னால முடியாது. சுத்த தமிழ்ல சொல்லட்டுமா? உன் கோரிக்கையை என்னால் மாமா மறுபரிசீலனை பண்ண முடியாது. என்ன மாமன நீங்க விடு, உனக்கு வேணுமா? ஏய், ஏதாவது பேசுன கொடலை வெட்டி கையில கொடுத்துருவேன் நாய். ஐயோ ஐயோ, கத்தியெல்லாம் உள்ள வை, எனக்கு பயமா இருக்கு சின்ன பண்ண. ஐயோ ஐயோ, கத்தி உள்ள வை. நீ பூங்கோதை தானே கல்யாணம் பண்ணணும், தாராளமா பண்ணிக்க. கத்தி கத்தி உள்ள வை, முதல்ல கத்தி உள்ள வை. எதுக்கு வன்முறையெல்லாம்? பேச்சுவார்த்தையில பிரச்சனை தீர்த்துக்கலாம்ல. சரி, நீ பூங்கோதை தானே கல்யாணம் பண்ணணும், பண்ணிக்க. அதுக்கு பதிலா நான் ஓட்டுறதுக்கு எனக்கு ஒரு மொபைல் வாங்கி தந்துறியா? சரிடா. சரி, மொபைலுக்கு பெட்ரோலுக்கு நீ தான் காசு கொடுக்கணும். தர்றேன். பெட்ரோலுக்கு காசு கொடுத்து நீ பிச்சைக்காரனா போயிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன். அப்ப நீ கிளம்பு, நான் இதை தின்னுட்டு வந்துடுறேன். நான் சொல்றேன். டேய் செல்வா, நான் உனக்கு கொடுத்துட்டேன்டா இப்ப அல்வா. உன் கையில இருக்குது நைஃப். ஆனா நாளைக்கு பூங்கோதை எனக்கு ஒய்ஃபு. உன்கிட்ட இருக்கலாம் எக்கச்சக்கமா பணம், ஆனா அதனால ஆக்கிட முடியாது என்ன பணம். ஹோட்டல்ல கிடைக்குது தோசை. ஐயோ 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 கத்தியால
பாப்பல இரு ஒண்ணு விட்டு ஹோட்டல்ல கிடைக்குது தோசை வைக்காத பூங்கோதாமலே நீ ஆசை போ. கிருஷ்ணா, இந்த சம்பவத்தை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடுறேன். இப்ப இருக்க சூழ்நிலையில இது பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்ல மாட்டேன் குறிப்பா இந்த மைனர்கிட்ட சொல்லவே கூடாது. இந்தாப்பா மைனர்களா, அந்த சின்ன பண்ண செல்வராஜனை கத்தி எடுத்து குத்த வந்தார்ல, கொல்ல வந்த விஷயத்தை எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். அப்படி நான் சொன்னேன்னா நீங்க வாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிவிடுவீங்க. புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவரா. இதுதான்டா போலீஸ் சினிமாவை 25 தடவை பார்த்துட்டு வேலைக்கு வந்திருக்காப்லையா, நடவடிக்கை எல்லாம் எடுப்பாரு. எதுக்கு வம்பு? போய் சேருங்க. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னா ஆளை பார்த்து பேரை கண்டுபிடிச்ச முதல் ஆளு நீதாயா. நீ யாரு இந்த வண்டிக்கு டிரைவரா? சின்ன பண்ண உன்னை கொல்ல முயற்சி பண்ணது உண்மையாடா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கத்திய காமிச்சு வைத்த கீரி குடல் ஈரல் இருதயம் உதரவிதானம் இதையெல்லாம் வெளியே எடுத்து வேண்டாம் சொன்னேன். அதை கூட பூங்கோதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் சொல்லி பிடிச்சி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இது திங்கிரியா நல்லா இருக்கு. வேண்டாம் வேண்டாம் எனக்கே பத்தாது. அந்த சின்ன பண்ண தோப்புல இருக்காருங்க. சின்ன பண்ண எவனோ காக்கி சட்டையை போட்டுட்டு கண்ணா பண்ணா நம்ம கிராமத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கேன். ஐயோ நம்ம தோப்புக்குள்ள வர சின்ன பண்ண வரப்போலாம் வர கண்ணா பண்ணு மேய்ச்சிட்டு வரா. சின்ன பண்ண வர வேகத்தை பார்த்தா எக்கு தப்பா ஏதோ நடக்கும் போல இருக்கு. இங்கதான் உங்க கௌரவ பிரச்சனை அடங்கி இருக்கு. நீங்க அவனை பாத்துங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை அது. யாரியா நீ? இந்த காக்கி சட்டை பார்த்தா தெரியல? உன்னை பத்தி மத்தவங்க எல்லாம் சொல்றது தெரியாதா? நான் தான் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர். இந்த ஊருக்குள்ள போலீஸ்காரன் நுழையிறது இதுதான் முதல் தடவை. ஆமா, எதுக்கு வந்த? நீ இந்த அப்பாவி பையல கொல்ல முயற்சி பண்ணது தப்பா தெரியல? அவன் ஆத்திரத்தை மூட்டினா நான் கத்திய காமிச்சேன். அது எங்க ஊரு பிரச்சனை. இதுல தலையிட நீ யாரு? ராஸ்கல். யார பாத்துடா ராஸ்கல் சொன்ன? அம்பலத்தார் கேள்விப்பட்டா எவ்வளவு வருத்தப்படுவாரு. இன்ஸ்பெக்டர் இவரை மன்னிச்சிருங்க. போங்க இன்ஸ்பெக்டர். சந்திக்கிறேன்டா. போங்க இன்ஸ்பெக்டர். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த மாசம் கிருஷ்ணனுக்கும் பூங்கோதைக்கும் நடக்க போற கல்யாணத்தை சட்டப்படி நானே நடத்தி வைக்க போறேன். இதை தடுத்து நிறுத்துற தைரியம் எவனுக்காவது இருந்தா தடுத்து பார்க்கட்டும். போலீஸ்காரனை கேவலமா நினைக்கிற திமிர் பிடிச்சவங்களுக்கு நான் சரியான பாடம் கற்பி காட்டி. நான் சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் இல்ல. இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாசம் ஸ்டேஷன்ல வர கேஸே இல்ல. இருக்கு
இந்த இனிஷியேட்டிவ் போட்ட சபதத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க சின்ன பண்ணே. அவன் ஜபத நிறைவேற இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து பூங்கோதை தான் உங்க சம்சாரம்னு சொல்ல வைக்க உங்களால முடியும். டேய் என்னடா சொல்ற? ஆமா சின்ன பண்ண, இன்னைக்கு ராத்திரி பூங்கோதைய கெடுத்து புடுங்க. அப்புறம் அந்த கிக்கிரி பைய எப்படி பூங்கோதைய கட்டிக்க முடியுங்கிறேன். எப்படி நம்ம ஐடியா? எந்திரடா. டேய் பூங்கோதைய நான் பொண்டாட்டி அடையணும்னு ஆசைப்பட்டேனே தவிர அவளை கெடுத்து என்ன கலங்கப்படுத்திக்க நான் என்னைக்குமே விரும்பினதில்ல. அப்படி பூங்கோதைய நான் கெடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு நிமிஷம் ஆகாதுடா. டேய் என்னோட கோபம் தணிகிற வரைக்கும் என் கண் முன்னால் நிக்க கூடாது. போடா போடா நாய். அப்படியே நடந்து போச்சு. ஏன் வாத்தியாரியா நீங்க இருந்துமா இப்படி எல்லாம் நடந்துச்சு? என்ன செய்ய சொல்றீங்க? சின்ன பண்ண போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் இப்படியே போயிட்டு இருந்தா கிக்கிரிக்கும் சரியில்லை, பூங்கோதைக்கும் சரியில்லை, ஏன் இந்த ஊருக்கே சரி வராது. இவ்வளவுக்கும் காரணம் யார் தெரியுமா? அவரு கூடவே சுத்திட்டு இருக்கிறானே சோழமுத்து, அவன்தான். என்ன பெருசா சின்ன பண்ணைய பாக்கணுமா? அவர் ரொம்ப கோபமா இருக்காக, போகாதீங்க. கருப்பா இந்தா ஒரு அடி எடுத்து வச்சா வெட்டிடு. என்ன பண்ண? வாங்க. என்ன உன் தகப்பன நினைச்சு நான் சொல்றதை கேளுப்பா. ஒரு மனுஷன் ஒரு பொருளையோ லட்சியத்தையோ அடைய விரும்புறதுல தப்பு இல்லை. ஆனா வரட்டு பிடிவாதமா மத்தவங்க மனசை புண்படுத்தி அடைய நினைக்கிறது தப்பு மட்டுமில்ல, மகா பாவம். எங்களுக்கு அருவாலை வச்சுக்கிட்டு உள்ள சின்ன முடியும் குழம்புறாங்களே. நீ பூங்கோதைய நல்லபடியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக அடைய விரும்பல, ஒரு கொத்தடிமையாவ இந்த வீட்டுக்கு வரணும்னு திட்டம் போட்டிருக்க. ஐயோ கதை மாறுது. டே நான் இப்போ சொல்றேன்டா, போலீஸ் தலையிட்ட பிறகு இந்த கல்யாணம் நின்னுடுன்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. வீணா மனசை போட்டு குழப்பிக்காது. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழணும்னு வாழ்த்திப்பாரு. எனக்கு கிடைக்கிற சந்தோஷமே தண்ணிடா. டேய் நீ சுயமா சிந்திச்சா சொக்க தங்கண்டா. கேப்பார் பேச்ச கேட்ட குட்டிச்சவரா போயிடுவேன். என்ன மணி, எங்க கல்யாணத்துக்கு வந்து தின்னுவிட்டு மொய் எழுதாம போறவங்க ஒரு வழி பண்ணிரு. என்ன பூங்கோத எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? குளிக்க போற மாதிரி தெரியுது. நீ குளிச்சியா? நான் காலையில மலையில நனைஞ்சேன்ல, அது சரியா போகும். நீ வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்காது. குளிக்க கூட மாட்டேன். முதல்ல குளிச்சுட்டு வந்து பேசு. பூங்கோத இதுக்கு முன்னாடி நான் எது பேசினாலும் சிரிப்பேன், இப்ப கோவமா பேசுறியே ஏன்? ஒருத்தர் மேல அதிகமா கோவப்பட்டா அவங்க மேல அன்பு அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓ அப்படியா? பூங்கோத பாத்து குடி, உனக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆழங்கிணத்துக்கு போய் மாட்டி தொலைஞ்சிடாத, புரியுதா? என்ன கிருஷ்ணா திடீர்னு இவ்வளவு கோவமா பேசுற? அன்பு அதிகமாயிருச்சு அதான். அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழணும்னு வாழ்த்திப்பாரு. அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். நீ சுயமா சிந்திச்சா சொக்க தங்கண்டா. என்னடா கிக்கிறே, உனக்கு கல்யாணம்னு ஊரெல்லாம் கேள்விப்பட்ட, உன் சம்சாரத்துக்கு சொல்லிட்டேனே அது பார்த்தாதா? அப்படியா? ஏய் கிக்கிறே, அந்த திமிர் புடிச்ச பண்ண மூஞ்சில கரிய பூசி பூங்கோதைய நீ கல்யாணம் பண்ற பாரு, உன்னை ரொம்ப பாராட்டுறேன்டா. பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாம் அடிக்கடி மெட்ராஸுக்கு போறீல்ல, என் கல்யாணத்துக்கு பாட்டு கச்சேரி பண்றதுக்கு ஒரு நல்ல ஆளா கூட்டுவாங்களே. என்னென்ன பாட்டு தெரியுமா பான்னு? எண்ணிக்க எங்கே நிம்மதி, போனால் போகட்டும் போடா, அவள் பறந்து போனாளே, இப்படிலாம் பாடணும். ஐயோ பூங்கோதை காத்து கிடக்கு, நான் குளிக்கிறதுக்கு வர போகணும். ஏழை கிக்கிரி, உனக்கு கல்யாணமாமே? ஐயோ இதோட 22 தடவை என்கிட்ட கேட்டையா? ரைட்டான வார்த்தை. ஐயோ என் கல்யாணத்துக்கு எல்லா ஐட்டமும் வரவழைச்சாச்சு. சோறு கேட்கறவங்களுக்கு சோறு, மோர் கேட்கறவங்களுக்கு மோர், பீர் கேட்கறவங்களுக்கு பீர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பீரை குடிச்சு விட்டு என்னமோ சாராயத்தை குடிச்ச மாதிரி லொல்லு பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் தூக்கி அப்படியே வெள்ளத்துல போட்டுருவான். என்ன வெள்ளத்துல விழுந்தவங்க கதை என்ன ஆகுன்னு தெரியுமில்ல?
தான் நல்ல கிழவி என்பே, நல்ல அழகு என்பே, நல்ல அழகு என்பே, நல்ல அதை நீங்க அப்படியே கோர்ட்ல சொல்லணும். ஆத்துல குளிக்க போன பூங்கோதைய சின்ன பண்ண கற்பழிக்க முயற்சி பண்ணான். பூங்கோதையோட கற்பை காப்பாத்துறதுக்காக கிக்கிரி கிருஷ்ணன் சின்ன பண்ணையை தாக்கினான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல. பூங்கோதை, இந்த வழக்குல முக்கிய சாட்சியான நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சின்ன பண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பினதும் நான் அவரை வெறுத்து ஒதுக்குனதும் உண்மை. சம்பவம் நடந்த அன்னைக்கு எதிர்பாராத விதமா அந்த விபத்து நடந்துருச்சு. நான் கொடுத்த அபய குரலை கேட்டு சின்ன பண்ணை என்னை காப்பாற்ற முயற்சி பண்ண. என் உயிரை காப்பாத்த சின்ன பண்ணை எனக்கு முதலுதவி செஞ்சாரு. அதை பார்த்து கிருஷ்ணன் தவற எடுத்துக்கிட்டு சின்ன பண்ணையை தாக்கிடுச்சு. கிருஷ்ணன் செஞ்சது குற்றமானு எனக்கு தெரியாது. ஆனா சின்ன பண்ணை மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு போய். மனசாட்சிக்கு பயந்து வாழும் கிராமத்து பெண்ணான பூங்கோதையை நான் மனதார பாராட்டுகிறேன். அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் மனநிலை பாதிக்காத நிலையில் செய்யப்படும் எந்த பாதகமான செயலும் குற்றத்திற்கு சமானமே. ஆகவே கிருஷ்ணனுக்கு 2.5 வருடம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறேன். சின்ன பண்ணை மீது தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். பூங்கோதை, என்ன எனக்கு புது புது அனுபவமா கிடைக்குது. நான் உன் மேல எதுவும் கோவப்படுவேன்னு நினைக்காத பூங்கோதை. சத்தியமா அப்படி ஒரு கோவமே எனக்கு கிடையாது. ஏன் தாத்தா, யாரோ அந்த கெவன் போட்ட நீதிபதி தான் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தாரு. நீதான் இந்த ஊருக்கே பெரிய தலைவராச்சே. பஞ்சாயத்தை கூட்டி எனக்கு விடுதலை வாங்கி தர முடியாதா? ஏன் பூங்கோதை, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? நீ எவனையாவது கட்டையால் அடிச்சு கையை கால ஒடிச்சு போட்டு என் கூட வந்துருவேன். நம்ம 2 பேரும் ஜெயில ஒட்டுக்க இருந்துட்டு திரும்பலாம். அனாவசியமா குழப்பிக்காத கிருஷ்ணா. நீ திரும்பி வர வரைக்கும் உனக்காக காத்திருப்பேன். சரி. சாரி மிஸ்டர் செல்வராஜ், உங்க தலையிலையும் காலிலையும் அடி பலமாப்பட்டதுனால மூளையில உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டு உங்க வலது கையும் இடது காலும் இப்ப செயல்படாது. செல்வராஜ், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமை நிரந்தரமானதுன்னு சொல்ல நான் வரல. ஆனா எப்ப கியூர் ஆகும் தான் என்னால உறுதியா சொல்ல முடியல. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனாலையும் உங்களோட மன உறுதியினாலையும் நீங்க பூர்ண குணமடைய வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
சம்பவம் நடந்து போச்சு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நான் தான். உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமையை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஊரே இப்போ முன்ன மாதிரி இல்ல. உங்களை பார்த்து பயந்து ஓடினவங்கலாம் இப்ப ரொம்ப தலையெடுத்துட்டாங்க. அவங்களால உங்களுக்கு நிறைய தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. என்ன சின்ன பண்ண, இப்ப நான் இந்த துண்ட போடுறேன், தாண்டி போறது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் மேல யாரும் கை வைக்க முடியாது. உடம்பால அவன் பழுதானாலும் இன்னைக்கு அவன் சிங்கண்டா. சின்ன பண்ண, நீ ஏப்பா அவசரப்பட்டு அதுக்குள்ள ஆஸ்பத்திரில இருந்து வந்த? நான் ஊர் நிலவரம் தெரிஞ்சுதானே உன்னை எதமா பதமா கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். நான் கேஸ் விஷயமா வெளியூர் போலான்னு இருக்கேன். வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராம நீ இங்கே இரு. உன் வீட்டுல இருந்தானே ஒரு அயோக்கிய பையன் சோனமுத்து, அவன் வீட்டுல கையில கிடைச்சதெல்லாம் சுட்டிட்டு ஓடிட்டான். போட்டு நீ வா வா. மெதுவா பார்த்து, மெதுவா மெதுவா. மெதுவா உட்கார். இங்க பாரு, உனக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் நம்ம வீட்டுல இருந்து கொடுத்து அனுப்ப சொல்லிட்டு போறேன். சங்கோச்சப்படாம சாப்பிடு. ஒரு வாரத்துல வந்துருவேன். என்ன வர்றேன். ஒரு டீ குடிய. என்னையா முழிக்கிற? நாங்க என்ன சின்ன பண்ணைக்கு டீ குடுக்க கூடாதுன்னு மிரட்டியா வச்சிருக்கோம்? குடிய. ஐயோ, கல்யாண வேட்டிய கரை வேட்டி ஆக்கிட்டியேடா. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? பூங்கோத, இதுவரைக்கும் நாங்க உன் பிரச்சனையில தலையிட்டதில்ல. இது எங்க சொந்த விஷயம். இதுல நீ தலையிடாத. பலகீனப்பட்டிருக்கிற ஒருத்தரோட உடம்ப பதப்படுத்தி பாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவருக்கு எப்படி? பூங்கோத, என்ன சாப்பாடா? குறிங்க. கிழவ வர்றதுக்குள்ள இவனை ஒரு வழி பண்ணிடணும். அக்கா அக்கா, தாத்தா வீட்டுல கொடுத்து அனுப்பிச்ச சாப்பாட்ட அந்த மைனருங்க புடுங்கி கீழே போட்டுட்டானுங்க அக்கா. பாவம் மாமா 2 நாள் சாப்பிடாம பட்டினியா இருக்காங்க அக்கா. நீ எங்க போறேன்னு நன்னா தெரியும். சின்ன பண்ணைக்கு நேரம் சரியில்லை. நீக்கு அவ்வளவுதாமா சொல்ல தெரியும்.
மன்னிக்க வேண்டும் ஞான பெண்ணே, பொல்லாத என் உயிர் போகும் முன்னே. அத்திப்பழ உள்ளத்திலே ஆசை சொல்லையே, மோகத்தையே கொன்றுவிட்டேன், மௌனத்திலே மூழ்கிவிட்டேன். மோகத்தையே கொன்றுவிட்டேன், மௌனத்திலே பெண்ணே. மன்னிக்க வேண்டும் ஞான பெண்ணே, பொல்லாத என் உயிர் போகும் முன்னே. என்னதான் இருந்தாலும் பூங்கோதோட நடத்த கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமா, நீ என்ன சொல்ற? நான் என்னக்கா சொல்றது? இந்த பொண்ணை பத்தி ஊரே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சே. காலங்காலமா சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரை இந்த பொண்ணு 4 வாரத்துல அழிச்சிருச்சே. சின்ன பண்ண எப்படி போன? இதுக்கு என்ன? வாங்க போலாம். இது ஊரா என்னையா? எனக்கு கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு நான் தெருவில் கூட போனது கிடையாது. ஆனா பூங்கோத சின்ன பண்ணை கிட்ட நடக்கிறது பார்த்தா 8 ஊரு கைகொட்டி சிரிக்குதியா. நடக்க முடியாம கஷ்டப்படுற ஒருத்தருக்கு அனுதாபம் காட்டுறதுல என்ன தப்பு? ரைட்டான வார்த்தை. ஆமா, இன்னைக்கு அனுதாபம் காட்டினா என்ன தப்பும்ப, நாளைக்கு ஆடிப்பான்னா என்ன தப்பும்ப. மைனர பூங்கோத இந்த மாதிரி உதவி செய்யறதா இருந்தா என் கால கூட உடைச்சுக்கிறேன். டேய் வெடச்ச பையல, நீ சொல்ற மாதிரி எல்லாரும் காலை உடைச்சுக்கிட்டா அந்த பொண்ணு எப்படா சமாளிப்பா? எப்படி ஷிஃப்ட் முறையா? நான் கடைக்கு பேசுறேன். ஜமுக்கால நேரத்துக்கு வந்துட்டா எதை வேணாலும் பேசலாம்னு நினைப்பா. அம்பளக்காரர எங்களை கோச்சு பிரயோஜனம் இல்ல. நேத்து வரைக்கும் இவனை வெறுத்து ஒதுக்கினவோ கிக்கிரிக்கு வாக்கு கொடுத்துட்டு
இன்னைக்கு இவனுக்கு சேவை செய்யறங்கிற பேர்ல நடந்துக்கிறது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. இல்லன்னா இவளை எல்லா விஷயத்திலயும் பரந்த மனசுன்னு ஒத்துக்க சொல்லுங்க, எங்களுக்கும் வசதியா இருக்கும். என் மேல இருக்கிற கோவத்துல பாவம் பூங்கோத மேல ஏன் வீணா பழி சுமத்துறீங்க? என் வீடு, தோட்டம், நிலபலம் எல்லாத்தையும் இந்த ஊருக்கே ஒப்படைச்சிட்டு நான் இந்த ஊர் விட்டு போகலாம்னு தீர்மானிச்சிட்டேன். மாறி அகம்பாவம், அதிகார வெறியும் யாருக்கு இருந்தாலும் அவனுக்கு இயற்கை சரியான தண்டனை வழங்கியே தீரும். அப்படி ஒரு தண்டனை நான் அனுபவிக்கிற மாதிரி நீயும் அனுபவிக்கணும் நான் விரும்பவே இல்லை. மாறி பூங்கோத உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீ உபயோகிச்சிருப்பியா? எல்லாரும் நல்லா இருங்க. நான் வராமலக்காரேன். இது பாருங்க, மத்தவங்க சொல்றத பத்தி நான் கவலைப்படல. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு போக கூடாது. முதல்ல வீட்டுக்கு போங்க. தயவு செஞ்சு முதல்ல வீட்டுக்கு போங்க. மைனர கைய கால ஒடிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனவன் உருக்கமா வசனம் பேச கத்துக்கிட்டு வந்திருக்கான். டேய் மன்னாரே, நாம் அவங்கிட்ட பட்ட வசனத்துக்கு முன்னாடி இந்த வசனம் ஏமாத்திரண்டா. ஆனா பூங்கோத மானவமானத்தை தாங்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் அவனுக்கு சேவை செய்யறாங்கிறது பார்க்கலாம். பூங்கோதே, ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம். வீட்லயே வச்சு பேசலான்னு நினைச்சா நீ எங்க விரட்டிடியோன்னு பயந்துதான் கோவிலே பேசலான்னு வந்தோம். எதுக்கு தாத்தா என்னென்னமோ பேசுறீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது நீ சின்ன பண்ணைய கல்யாணம் நான் கிருஷ்ணனுக்கு வாக்கு கொடுத்ததை தெரிஞ்சுமா இப்படி பேசுறீங்க? சின்ன பண்ணைக்கு நீ சேவை செய்யறத பத்தி ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுறாங்களே, அது உனக்கே தெரியுமாம்மா? அத பத்தி நான் கவலைப்படல. சின்ன பண்ணைக்கு நான் செய்யறது கடமை, கிருஷ்ணனுக்கு நான் தரப்போறது வாழ்க்கை. வாழ்க்கைக்கும் கடமைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. இத பாரமா பூங்கோத, நீ சொல்ற தத்துவம் எல்லாம் அமெரிக்கா, பிரான்ஸ் தான் ஒத்து போகும். நீ இப்ப எங்க இருக்கிற தெரியுமா? பழமையில ஊறி போன பூங்காவன கிராமத்துல இருக்கிறம்மா. கடமை, நட்பு இதெல்லாம் சினிமாவோட சரி, நடைமுறைக்கு அது ஒத்து வராதம்மா. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைக்கு சேவை செய்யறான்னா ஒண்ணு தாயா இருக்கணும் அல்லது தாரமா இருக்கணும். இதுதான் நம்ம பாரம்பரிய வழக்கம். பூங்கோதே, நீ ரொம்ப நல்ல பொண்ணுதாம்மா. உன் கொள்கையை பத்தி ஏதோ மரமண்ட எங்களுக்கே கொஞ்சம் புரியுது. ஆனா இந்த ஊருக்குள்ள தினமும் 50 பேர் விருந்தாளிங்க வர்றாங்க, 50 பேர் போறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பூங்கோத கொள்கையை பத்தி பிரசங்கமா பண்ணிட்டு இருக்க முடியும்? பூங்கோதை, எனக்கு நீயும் வேணும், சின்ன பண்ணியும் வேணும், கிருஷ்ணனும் வேணும். நீ கிருஷ்ணனுக்கு வாழ்வு கொடுக்கறத நான் தடுக்க வரல. ஆனா அதுவே உன் முடிவா இருந்தா நீ சின்ன பண்ணிக்கு சேவை செய்யறத நிறுத்தணும். இல்ல என்னாலதான் சின்ன பண்ண இந்த நிலைமைக்கு ஆளானாரு, அவருக்கு சேவை செய்யறது என்னுடைய கடமை அப்படின்னு வாதம் பண்ணினா நீ கிருஷ்ணனுக்கு வாழ்க்கைப்படுறத மறந்துட்டு அவனுக்கு வேற ஒரு வாழ்க்கை கொடுக்கறத பத்தி யோசனை பண்ணு. உன்னை தவிர சின்ன பண்ணைய எவ கட்டிக்க முன் வந்தாலும் அவ பணங்காசுக்கு ஆசைப்பட்டு வருவாளை ஒழிய அவனுக்கு ராப்பகலா சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட எந்த பொண்ணு வரமாட்டாமா. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைக்கு சேவை செய்யறான்னா ஒண்ணு தாயா இருக்கணும் அல்லது தாரமா இருக்கணும். தாத்தா, பூங்கோதை, என்னப்பா முடிவு பண்ண? உங்க விருப்பப்படியே நடக்கணும் தாத்தா. நல்லதும்மா. ஐயோ, இது என்ன கொடுமை? ஒரு அப்பாவிக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற பூங்கோதைய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்கீங்களே.
என்ன அம்பலக்காரரு, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அவளை காப்பாத்த போய் தானே உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அதனால அவளே உனக்கு உதவி செய்யணுங்கிற கடமை உணர்வு பூங்கோதைக்கு அளவு கடந்து இருக்கு. அந்த கடமை செய்யறதுக்காக இந்த கேடுகட்ட ஊருக்குள்ள அந்த பொண்ணு எவ்வளவு அவமானத்தை தாங்கிக்க வேண்டியிருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியுமே தம்பி. அத மனசுல வச்சுட்டா வாழ்க்கையா கடமையா ரெண்டுல உன்னை ஏத்துக்கன்னு 10ஆம் பசலி தனமா பூங்கோதைட்ட போய் சொன்னோம். அவ வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு கடமைக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாப்பா. இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. பூங்கோதைய நான் தெய்வமா மதிக்கிறேன். மனம் திரும்பி வாழறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள தெய்வம் ஏத்து. அவளே இதுக்கு ஒத்திட்டு இருக்க அப்புறம் உனக்கு என்னடா? உன் தகப்பன் ஸ்தானத்துலன்னு சொல்றேன், வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கும் பூங்கோதைக்கும் கல்யாணம். விதிவசத்தால் நம் தம்பதியா இருக்கும். ஆனா நம்ம கிருஷ்ணன் ஜெயிலிருந்து திரும்பி வந்ததும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நாம அமைச்சு கொடுத்த பிறகுதான் நமக்கு உண்மையான தாம்பத்திய வாழ்க்கை. நம்ம 2 பேர் எண்ணங்களும் ஒன்னாவே இருக்கு. இதை நான் சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்களே சொல்லிட்டீங்களே சின்ன பண்ண. என்ன பூங்கோத, நீ அவனுக்கு தாயான பிறகு அவன் எனக்கு பிள்ளை இல்லையா? உண்மையிலேயே கிருஷ்ணன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்க சின்ன பண்ண.